தலைமை எவ்வளவுதான் பொறுத்து இருக்கும். தம்பி போன தேர்தலையும் அதுக்கு முந்தின தேர்தலையும் வியூக அமைப்பெல்லாம் திமுக தான் இருந்தாரு. அப்பெல்லாம் தெரியாத மன்னர் ஆட்சியோ அல்ல வாரிசு அரசியலோ இப்ப எப்படி திடீர்னு ஞான உதயம் வந்தது? முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டு தான் திருமாவளவனால போய் ஸ்டாலினையே சந்திக்க முடியுமா? அந்த நெருக்கடி திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி அங்கதானே வருது. சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. நேரடியாகவே கேட்கிறேன், தலித் அல்லாதவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் விசிகாவுல கொடுக்கப்படுதா? தலித் அல்லாதவர்கள் ஒடுக்கப்படுறாங்களா விசிகாவுல? கட்சிக்காக பேசின ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் விசிகா தொண்டர்கள் மத்தியில வராதா? மன்னராட்சிங்கிறது அவருடைய பார்வையிலிருந்து கரெக்ட் தான் பேசுறாரு, அது மறுக்கல. ஆனா இதே தோட்டத்துல பேசுவாரா? அப்படியே நாளை ஆதவ அர்ஜுனா வேற ஒரு கட்சிக்கு போறாரு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாதுங்க விசிகாவில இருந்து. வாக்கரிசி போட்டுக்கொண்டு வா என்று அழைத்தார். ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இந்த சூழல்ல பெரம்பலூரை சேர்ந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரா கிட்டு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கான்னு சொல்றீங்க, ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார அதே போன்று எல்லாரும் நல்லா இருக்காங்க, சுமூகமான சூழல் இருக்கு அப்படின்ற தோற்றம் நமக்கு தெரியலையே. எடுத்தம் கவித்தம் என்று எங்கள் தலைவர் எந்த முடிவு எடுக்க மாட்டார். ஒரு முறைக்கு பலமுறைக்கு நேரடியாக அழைத்து அறிவுறுத்துவார், சுட்டி காட்டுவார், பல வாய்ப்புகள் கொடுப்பார். அப்படி பல வாய்ப்புகளை கொடுத்து அதன் பிறகும் தன்னுடைய கட்சியுடைய தலைமைக்கோ அல்லது தலைவருக்கு பேச்சுக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ற வழிகாட்டுதலை மீறினால் நடவடிக்கை எடுப்பது கட்சியுடைய விதிமுறை. முழு மனதோட கேள்வி வருது. ஏன்னா டிசம்பர் 6 இந்த நிகழ்ச்சி நடக்குது, டிசம்பர் 9 கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த யோசனை அப்படின்றது இருக்கு. முழு மனதோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்வதுதான் சரி, நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு முழு மனதோட எடுத்தாங்களா? டிசம்பர் 6 இப்போ 9 மணியளவில் தலைவர் எடிச்சு தமிழ் அவர்கள் ஜெயங்கொண்டம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இருக்கின்ற பொழுது தம்பி ஆதவ அர்ஜுன் இணைப்புக்கு வருகிறார். தலைவரிடம் பேசுகிறார். எந்த ஒரு போன்ல எந்த ஒளிமுறையும் இல்ல. அவர் தலைவர் எங்க முன்னாடி தான் பேசுறார். கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேல உரையாடல் நடந்தது. அவர் சரியான வழிகாட்டுதல் கொடுத்தார். இதுக்கான ஏற்பாடு நீங்க தான் செய்திருக்கிறீர்கள், இதுல பங்கெடுப்பது தவறு அல்ல, அரசியல் பேச வேண்டாம், அம்பேத்கரை பற்றி பேசுங்கள், அந்த நூலில் இருக்க தொகுப்புகளை பற்றி மக்களிடம் பேசுங்கள், நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறார். டிசம்பர் 6 மட்டும் வழிகாட்டுதல் இல்லை, இதுக்கு முன்பு தொடர்ந்து இந்த ஒவ்வொரு விமர்சனத்தின் பொழுதும் கூப்பிட்டு அழைத்து நேரில் போய் சந்திச்சிருக்கிறார். தொலைபேசி வாயிலாகவும் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி வழிகாட்டுதல் கொடுத்த பிறகும் எப்பயும் போல ஏற்கனவே விஜய் மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே செய்தியை இவரும் சொல்லியிருந்தால் 2 வாரங்களுக்கு முன்பு ட்வீட் போட்டிருந்தார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இப்படி தொடர்ந்து அப்பொழுதும் தலைவருக்கு அழைத்து பேசினார். இது எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லை, ரகசியமும் இல்லை, அவருடைய கொள்கை. அவர் விசிகாவுடைய கருத்துக்களை தான் ஆதவ அர்ஜுனா இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான அரங்குல பேசுறாரு, விசிகாவோட கொள்கைகளை தான் முன்னின்று எடுத்துட்டு போறாரு அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த 3 நாளுக்கு பெரிய இடைவெளி கிடையாது. டிசம்பர் 6 இந்த நிகழ்ச்சி நடக்குது, டிசம்பர் 9ஆம் தேதி நீங்க அறிக்கை வெளியிட்டுறீங்க, இடைநீக்கம் செஞ்சிடுறீங்க. ஆனா சரியாக திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்பாக திருமாவளவன் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் சந்திக்க போறாருன்னா அந்த நேரத்துல இந்த இடைநீக்க அறிவிப்பு அப்படின்றது வரியாகிறதுதான் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டு தான் திருமாவளவனால போய் ஸ்டாலினையே சந்திக்க முடியுமா? அந்த நெருக்கடி திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி அங்கதானே வருது. முதலமைச்சர் சந்திப்புக்கும் நடவடிக்கைக்கும் எந்த ஒரு இணைப்போ அல்ல பிணைப்பு போடுவது சரியில்லை. தெளிவாக தான் அதுல கூறியிருக்கிறாரு. நடவடிக்கை என்பது சிஎம் சந்திக்கிறது, முதலமைச்சர் சந்திக்கிறது, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கிறது. ஒவ்வொரு வெள்ள நிவாரணமும் பேரிடர் வரப்ப எங்கள் கட்சி சார்பாக கேரளாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்த தொடர் புயல் வெள்ளத்தில் அல்லது கொரோனா நிதியா இருக்கட்டும், அனைத்து நிலையும் எங்கள் கட்சியுடைய பங்களிப்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆக முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு யாரும் நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான தகவல். அவங்களுடைய பார்வையில தான் போறாருன்னு நான்
அதாவது திமுக தரப்புல இருந்து அழுத்தம் வரவில்லை அப்படின்னு நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கட்சிக்குள்ளார அழுத்தம் இருந்துச்சா? எடுத்த உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளர் பெயர்வு, இவருக்கு அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. நாளைக்கு திமுக கூட்டணியில நம்ம இடம் பெற்றாதான் எம்பிக்காவோ எம்எல்ஏக்களாவோ ஆக முடியும். இவர் அதற்கான வாய்ப்பை கெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குறார். அதனால இதை அனுமதிக்க முடியாதுன்னு விசிகாவில் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் மற்ற முக்கிய நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? அப்படி ஒரு தகவலும் நம்ம பார்க்க முடியுது. இல்ல இல்ல இல்ல, இப்ப எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுகின்ற சுதந்திரம் இருக்குது. இப்ப எனக்கும் தம்பி ஆதவ அர்ஜுனுடைய உரையிலோ அல்லது ட்வீட்லயோ அல்லது பேச்சிலயோ ஒரு சில தகவலுக்கு நானும் உடன்படுறேன். கட்சி தலைவர் தலைமை உயர்நிலைக்குழு முடிவெடுக்கணும், கட்சி தலைவர் அறிவிக்கணும். அப்ப இருக்கிற காலங்கள் இருக்கு. அதே நாமளே முந்திரி கொட்ட மாரி நாமளே அவசரப்படணும். எந்த நிகழ்ச்சிக்கு போனோம், நூல் வெளியிட்டுல காலையிலே தலைவர் சொல்லி அனுப்புறாங்க, பேசி அனுப்புறாங்க. அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட செய்தியை பேசுங்க, அந்த அம்பேத்கர் எல்லாருக்கும் அனைவருக்குமான தலைவருங்கிறத அந்த புத்தகத்தில் உள்ள தொகுப்பை பத்தி பேசுங்க. இதுதான் தலைவர் சொன்ன தகவல். ஆதவ அர்ஜுனா அவர்கள் முதல் முறையா அந்த கருத்தை பேசல. ஒரு 3 மாத காலத்திற்கு முன்னாடியே இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை சொல்லியிருந்தாரு. நாங்க திருமாவளவன் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற கருத்தை வெளியிட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல திடீர்னு அவர் இதை பேசல இல்லையா? இதுல 3 மாதம் பேசினாரு. நீங்க வெளியிட்டு இருக்கும் அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு கன்வீன்சிங்கா நீங்க முழு மனதோட அந்த முடிவை எடுத்தீங்களா அப்படின்றது மாதிரி இருக்கு. அதாவது திருமாவளவன்கள் வெளியிட்டு இருக்க அறிக்கையிலேயே சில இடங்கள்ல ஆதவ அர்ஜுனா சொல்ற கருத்துக்கள் கட்சியின் நல்லதுக்கா தெரியும், ஆனா இது குழப்பத்தை ஏற்படுத்திடும், அதனால நாங்க இடைநீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப ஒரு சாஃப்ட் டோன்ல டீல் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு தலைவர், என்ன மீறி என் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னா உடனடியா நான் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண வேணாமா? எது இல்ல கரெக்ட். இல்ல இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறது எதை சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்ப நீங்க அந்த தலைவருடைய அறிக்கையில நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்ப நானே உங்களுக்கு முதல்ல சொன்னேன்ல, ஆதவ பேசின சில ஒரு தம்பி பேசின செய்தியில நானே உடன்பாடு தான் சொல்றேன். உடன்பாடு இருக்கு, முரண்பாடு இருக்கு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது எங்க நீண்ட அப்படின்றதுதான் முற்றிலுமா இந்த பிரச்சனைக்கான காரணம். ஆதவ திமுக ஏற்றாங்க. திமுக அவரு எதுக்கணும் இல்ல இவர் அவரு எதுக்கணும் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் இல்ல. விசிகா எங்களோட நிலைப்பாட்டுல கரெக்டா இருக்கணும். அப்படி பார்த்தா ஆதவ அர்ஜுன் தம்பி போன தேர்தலையும் அதுக்கு முந்தின தேர்தலையும் வியூக அமைப்பெல்லாம் திமுக தான் இருந்தாரு, விசிகாவுக்கு இருந்தாரா? அப்ப வாரிசு அரசியல் தெரியாதா? அப்ப மன்னராட்சி தெரியாதுங்களா? அப்பெல்லாம் அவருக்கு அந்த அவருடைய கான்செப்ட் அப்ப எங்க போச்சு, அவருடைய ஐடியாலஜி எங்க போச்சு? ஏன் பேசல அப்பெல்லாம்? அப்ப அவங்களுக்கு தான் வேலை செஞ்சாரு, ஒர்க் பண்ணாரு, அவரு தானே ஒர்க் பண்ணாரு. அதுல அந்த பிகே கூட பிரசாந்த் கிஷோர் கூட இவர் தான் இணைஞ்சுதான் ஒர்க் பண்ணாரு. இப்பதானே இப்ப கரண்ட்ல அந்த வீடியோ தானே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது அப்பெல்லாம் தெரியாத மன்னராட்சியோ அல்ல வாரிசு அரசியலோ இப்ப எப்படி திடீர்னு ஞான உதயம் வந்தது? மக்களுக்கு தெரியுமில்ல. யாரும் நான் இப்ப என்னையும் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன், என்னுடைய கட்சி சார்ந்து நான் பேசுறேன், ஒரு தொண்டனா பேசுறேன். நான் ஒரு கட்சி தொண்டனா என்னுடைய நிலையிலிருந்து பேசுறேன். ஆனா தலைமையுடைய நிலை உணர்ந்து தலைவருடைய மனநிலை அறிந்து பேசணும். தலைமைங்கிறது கட்சி, தலைவர் என்பது நமக்கான அடையாளம் தலைவர். அவருடைய மனநிலை அறிந்து பேசுறதுதான் கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் உடன்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நேரடியாகவே கேட்கிறேன், தலித் அல்லாதவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் விசிகாவுல கொடுக்கப்படுதா? தலித் அல்லாதவர்கள் ஒடுக்கப்படுறாங்களா விசிகாவுல? தலித் அல்லாதவர்கள் நடவடிக்கை இருக்கும்னா சில ஃபார்முலா இருக்கு, விதிமுறைகள். தலித் அரசியல்ல விசிகாவுல தலித் அல்லாதவர்கள் வருவதே ஒரு 20 தான். ஒரு சிலர் தான் 10% தான் வராங்க. அவர்கள் எடுத்தல் கவுத்து முடிவெடுத்துட கூடாதுல. அப்ப அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அவருக்கு அந்த 2 நாள் பேசி 2 நாள் அவர் ஏதாவது உடனே தலைவர்கிட்ட பேச முயற்சி பண்ணாரா, அல்ல என்ன தெளிவுபடுத்திருக்காரா, அல்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்காமலேயே எடுத்த அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே நடவடிக்கை திமுக இருந்து அங்கேயும் சாப்பிட்டு காண்றதுக்கு. அப்ப எங்க கட்சியை பொறுத்தவரை தலித் அல்லாதவர்கள் விசிகாவுக்கு வர்றது பெரிய அரிது. அவர்கள் அரவணைக்கிறது எங்களுடைய கடமை. அப்படி அவர் சில அறிந்தும் அறியாமலோ அல்லது தெரிந்தும் தெரியாமலோ அல்லது தலைமை சொல்லி வழிகாட்டுதல் மீறியோ செயல்பட்டால் அவர்களுக்கு 1 நாள் 2 நாள் யோசிச்சு ஆய்ந்து ஆராய்ந்து
அதற்குள் அவர்கள் ஏதாவது சந்திக்க முயற்சிக்கிறார்களோ விளக்கம் தரார்களோ அப்படிங்கிறத வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த 2 நாள் டைம்ங்கிறது அதுக்குதான். சொல்றீங்க உங்க மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது என்னிடம் விளக்கம் கேட்டாங்க. என் தரப்புல இருந்து நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற விளக்கங்களை கொடுத்தேன் அப்படின்னு. ஆனா தற்போது வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா கிட்ட விளக்கம் கேட்டதாக விசிக தரப்புல இருந்து எந்த விதமான தகவலும் வரல. இது முழுக்க முழுக்க வந்து திருமாவளவனும் விசிகாவுடைய தலைமை நிலைய குழுவும் எடுத்த முடிவு அப்படின்னு தான் அறிக்கையிலையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் வந்து இவரிடம் ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம்ல? நீங்க இப்ப இந்த விஷயத்துக்கு இப்பதான் நீங்க வரீங்க. என்னையும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் விளக்கம் கேட்டாங்க. நான் என்ன தவறு பண்ண, ஏன் நடவடிக்கை எடுத்துங்க? இல்லப்பா கட்சி நலனுக்காக சில நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். கட்சி நலனுக்காக நடவடிக்கை எடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்குன்னு. அதுதான் அந்த பெருந்தன்மை வேணும். கட்சியோட நலனுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதெல்லாம் தப்பு. பொறுத்து இருக்கிறது என்ன தப்பு? நான் கட்சியோட கொள்கைகளுக்காகவும் கட்சிக்காகவும் வந்து போராடின எனக்கு வந்து நான் செஞ்சது எந்த அளவு சரின்றது விசிகாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் குறிப்பிடுறாரு. முதல் பேராலேயே விசிகாவுடைய தொண்டர்களுக்கு நான் செய்த பணி வந்து தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அதிலே இந்த மன்னராட்சி முறையே ஒழிப்பேன், அதுக்கான தொடர்ந்து என்னுடைய குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு. என்ன சொல்ல வர்றாரு ஆதவ் அர்ஜுனா? கட்சியில இருந்து இடைநீக்கமும் செஞ்சுட்டீங்க, அவரும் அதுக்கு வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய நிலைப்பாட்டுல சரியா இருக்காது. அவர் வந்து செய்தது மக்கள் தொண்டர்களுக்காக பேசணும் அப்படின்றது. தொண்டர்களுக்காக பேசுறதுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்கு. ஆனா கட்சி தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, தலைவர் தானே அந்த முக்கிய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிற முடிவாரு. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், கொள்கை சிதையாமல் வித்தியை மாற்றுவோம். இது தேர்தல் பாதைக்காக வகுத்த கொள்கை முழக்காது. இப்ப ஒரு 2021 6 தொகுதி தான் தராங்க, என்ன பண்றது, உடன்பட்டு தான் ஆகணும், எல்லா கட்சியும் ஒத்துக்கிறாங்க, நம்மளும் ஒத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போறப்ப நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம், கோஷம் போட்டோம் தான். இதே திமுகவுக்கு எதிராக வந்து அப்போ எங்களோட எங்க தொண்டனா இருந்து வலியுறுத்தினா, தொண்டனா நானும் பேசினேன். அப்பயும் நான் என்னுடைய கருத்தை எதிர்ப்பு தெரிவிச்சேன் தலைமைக்கு. அப்ப தலைவர் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள் தான் விசிக தொண்டர்கள். வாக்கரிசி போட்டுக்கொண்டு வா என்று அழைத்தார். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரா அவங்க ஆக்கரிசி சொல்லி கூப்பிடல. நான் செய்த பணிகள் வந்து தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொல்றீங்க ஆதவ் அர்ஜுனாவோட சில கருத்துக்கள்ல நான் உடன்படுறேன் அப்படின்ட்டு. அப்ப கட்சிக்காக பேசின ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விசிக தொண்டர்கள் மத்தியில வராதா? மன்னராட்சிங்கிறது அவருடைய பார்வையிலிருந்து கரெக்ட் தான் பேசுறாரு, அது மறுக்கல. ஆனா இதே தோட்டத்துல பேசுவாரா? அப்படியே தோட்டத்தில் தான் நடக்குது. என் மகன் வந்து என் குடும்பத்தார் வந்து உறுப்பினரானா சட்டமன்றத்துல நாடாளுமன்ற சவுக்கு சாட்டை எடுத்து பொது இடத்துல அடிக்க சொன்னாரு. அதான் அவங்களே ஏன் சாடல? அவரு ஏன் சாடல? பிஜேபி நடக்கல கேள்வி எழுப்ப முடியும். அதிகாரம் அவரு பையன் வந்து தேர்தலே சந்திக்க மாட்டாங்க வாரிசுன்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி வாங்கினாங்க? ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முறை அதிமுகவில் இப்ப நியமன உறுப்பினராக இருக்காங்க. அங்க அந்த குரல் எல்லாத்தையும் தான் கொடுக்கணும். ஒரு இடத்துல வந்து பேசும்போது சொல்ற நாங்க பொதுவாக சொல்றோம். இல்ல இப்ப ஆட்சியாளர்கள் அவரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி 4 படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் பிரதமர் ஆகணும் கனவு கண்டா இருக்கிறாரு. அந்த கனவு எங்களுக்கு இல்லாம இல்ல இருக்குல்ல, அது கால சூழல் கனியும். விசிகாவின் தொண்டர்களுடைய கருத்தை ஆதவ் அர்ஜுனா பிரதிபலிக்கிறாரு. அவர் மேல ஒரு இடைநீக்க நடவடிக்கை அப்படின்றது மேற்கொள்ளப்படுது. அப்படின்றப்ப நாளை ஆதவ் அர்ஜுனா வந்து வேற ஒரு கட்சிக்கு போறாரு அப்படின்னு வச்சுப்போம் இப்ப நடவடிக்கைக்கு பிறகு. அப்படின்றப்ப விசிக தொண்டர்கள் நம்ம கருத்தை தானே அவர் பிரதிபலிச்சாரு, அவரு கூட போக மாட்டாங்களா? அந்த ஒரு பயம் விசிகாவுக்கு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். ஏங்க நான் தான் கட்சி, அவருக்கு நான் தான் ஆலோசனை கொடுத்து சொன்னவங்க எல்லாம் வெளில போனோம் ஒரு ஈக்காக்கா போலீங்க. நாளைக்கு நானே தவறான முடிவு எடுத்தாலோ தப்பான முடிவு நானும் செல்லாத காசு தான். இவர் எங்க போறாருன்னு இன்னும் இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தி போயிருக்கு, விரைவில் அறிவிப்போம்னு. என்ன அறிவிக்கிறான்னு பாத்துக்கோ. அது எங்க இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்க தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாதுங்க விசிகாவில இருந்து, யாராலையும் முடியாதுங்க. விசிகாவில இருந்து இப்ப வந்து ஆதவ் அர்ஜுனா விலகி சென்றாலும் தொண்டர்கள் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆதவ் அர்ஜுனாவை செல்லா காசு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆதவ் அர்ஜுனா போறதுனால விசிகாவுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே இல்லையா? ஏன்னா திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, கட்சியில அவர் வந்ததுக்கு அப்புறம் பல முன்னேற்றங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு. மாநாடு நடத்துறதுக்கு பெருமளவுல வந்து உதவியா இருந்திருக்காரு. மேலும் வந்து மானிட்டரி பெனிஃபிட், அதாவது பண ரீதியாகவும் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட சப்போர்ட் வந்து விசிகா அவருக்கு இருக்கு. ஒரு தொழில்நுட்ப ரீதியா விசிகா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆதவ் அர்ஜுனா உதவி இருக்காரு அப்படின்ற உரையாடல்களா நம்ம பாக்குறோம். அப்படின்றப்ப ஆதவ் அர்ஜுனா போறதுல எந்த
பாதிப்புமே விசிகா கிடையாதா? பணம் உதவி பண்ணாருங்கிறதுல அதை நான் உடன்பட மாட்டேன். அவர் ஒரு நிர்வாகம் நடத்துறாருங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற ஒரு தேர்தல் வியூக யுக்தியாளர். ஒரு நிறுவனம் நடத்துறாரு. எல்லா கட்சியும் தானே பண்ணாரு. அதுக்கு சேலரி வாங்காம, அதுக்கான கட்டணம் வாங்காம பண்ணிடுறாங்களா? அப்படி சொல்லியிருக்காரு எங்கேயாவது? ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து நீங்க பே பண்ணி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து என்ன எங்க கட்சி பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கட்சியில உண்மைங்க. யார் அப்படி தவறா சொல்றாங்க? எங்கள் கட்சி தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கோயம்பேடுல மூட்டத்துக்குறை எங்கள் தொண்டர்களுடைய தோழர்களுடைய ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற தினசரி கூலி தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள், அனைத்து விசிகாவுடைய நன்மதிப்பு உள்ள நண்பர்கள், அவர்கள் கொடுக்கிற நன்கொடையிலிருந்தோ அல்லது வந்து கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலர் ஒவ்வொரு மாநாட்டுக்கு 2 லட்சம் நிதி தட்டி கொடுத்துருக்காங்க. 144 மாவட்ட செயலர் குறைந்தபட்சம் 2 லட்சம், சில பேர் 10 லட்சம். எப்படி கொடுக்குறாங்க? நண்பர்கள்ட்ட அணுகுமுறையால வர நட்போ கட்சி தொண்டர்கள் தான் சொந்தமா உழைத்த காசு எடுத்து போட்டுதான் வந்து கட்சி நிதி கொடுத்தாங்க. அதுல இருந்து பேமெண்ட் தான் அது. ஃப்ரீமெண்ட் இல்லையே. ஃப்ரீமெண்ட்ங்கிறது தவறான விஷயம் இல்ல. இது வேணுமே சில விசிகோட நான் இன்னைக்கு நேற்று இல்லைங்க. விசிகா அடுத்த நாளைக்கு வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு சில வலைகள் போயிட்டு இருக்கு. ஒரு சில நபர்களே பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி எங்க தலைவர் பல மேடை சொன்னதான். என்னை பற்றி விமர்சனம் செய்யறவர்கள் ஆரோக்கியமான விமர்சனம் வந்தால் ஏற்றுக்கொள்ள தயார். வயிற்றுல பேசுறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைங்க. அது என்ன பண்றது? அது அவர்களுக்கு அதுதான் அஜெண்டானா, அது அஜெண்டா. அவரு என்ன அஜெண்டாக்காக வந்தாரோ, நாங்க எதிர்பார்த்த ஆதவ அர்ஜுன் வர, சமீப காலம் நடந்துகிட்ட ஆதவ அர்ஜுன் வர, அதுதான் தலைமை எவ்வளவுதான் பொறுத்து இருக்கும். கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனாவை வச்சு ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். இல்லாட்டி துணை பொதுச் செயலாளர் முக்கியமான பதவியை வந்து கொடுத்திருக்க மாட்டீங்க. அப்படின்றப்ப இப்ப இடைநீக்கம் செஞ்சிருக்கீங்க. 6 மாத காலம் அவர் கட்சியிலையோ இல்ல கட்சி ரீதியிலான பணியிலையோ தொடர முடியாது. அப்படின்றப்ப அவரை வைத்த அந்த செயல் திட்டம் இருக்குல்ல, அதுல என்ன விதமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். எந்த பாதிப்பு எங்களுக்கு இல்லைங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு வந்து மற்ற அரசியல் கட்சியில இருக்கிற மாதிரி எங்க கட்சியில வந்து பெரிய மிட்டாம்பராசு யாரும் இல்ல. உழைப்பு மக்களை நம்பி தான் நாங்க பயணிக்கிறோம். மக்களுக்காக தான் உழைக்கிறோம். அப்ப கட்சி தொண்டர்களுடைய பங்களிப்பு தான் இந்த கட்சியோட வளர்ச்சி. இன்னைக்கு வந்து எங்க கட்சியில வெளிச்சம் என்கிற தொலைக்காட்சி வந்து 1 கிராம் காயின், கோல்டு காயின், தலைவருடைய 50வது பிறந்த நாளுக்கு பொன் விழாவுக்கு 1 கிராம் காயின் ஒரு கிராமத்துல அப்போதைக்கு 3000 ரூபாய் இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2012ல 30 பேர் சேர்ந்து 100 ரூபாய் போட்டு 1 கிராம் காயின் வந்து கட்சி மேடையில கொடுத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு, நீ 100 பவுன் கொடுத்தாலும் எங்க தலைவர் அது சந்தோஷம் இருக்காது. 30 தொண்டர்கள் சேர்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து 1 கிராம் காயின் கொடுத்துருக்காங்க கட்சி நிதியா. அதுல கிடைக்கிற சந்தோஷம் எங்க தலைவருக்கு அதாவது பெரிய மனநிறைவு. தொண்டர்களுடைய உழைப்பில் வந்ததுதாங்க இந்த வளர்ச்சியை. தலைவர் நான் கூட கேட்டேன், என்ன நான் எடுத்த உடனே துணை பொதுச்செயலாளர் கொடுத்துருக்கீங்க? நான் கேட்டேன். நான் கேட்காமல இல்ல, கேட்கிறேன். எல்லாரும் கேட்டோம். இருக்கட்டும்பா அப்படின்னாங்க. சரி, தலைவர் எடுத்த முடிவு கட்டுப்பட்டு தான் இருக்கோம். ஏன் கொடுத்த யாரும் பிரச்சனை இல்லையே, நல்லாதான் வேலை செஞ்சிருந்தாரு. அவருடைய எங்க தலைவர் எல்லாத்துடைய திறமையும் பயன்படுத்துவாங்க மக்களுக்காக. இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுட்டாரு. இன்னும் 6 மாத காலத்துக்கு அவர் கட்சியில தொடர முடியாது அப்படின்ற சூழல்ல அவரும் வந்து இப்ப எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்காரு. நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு காரணமே நான் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மாநாடை வந்து வெற்றிகரமா நடத்தி கொடுத்ததுல என்னுடைய பங்கு, மிக முக்கியமான பங்கு இருக்கு. பூத் கமிட்டி அமைச்சதுல விசிகாவுக்கு வந்து நான் பெரிய ஒரு பணியை செஞ்சிருக்கேன் அப்படின்றது மாதிரிலாம் அந்த வீடியோல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் விசிகா எப்படி பாக்குது? ஆதவ அர்ஜுனா மீண்டும் விசிகாவுக்கு வந்து சேர்றதுக்கான ரூட்ல பயணிக்கிறாருன்னு தோணுதா, இல்ல வந்து அந்த ரூட்ல இருந்து அவர் விலகி எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுதா? இல்ல, அவருடைய எதிர்வினை அறிக்கையில வந்து என்னோட நிலைப்பாடுல சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடுல சரியா இருக்குன்னா அவர் என்ன வேணா முடிவெடுக்கலாம், சுதந்திரம் அவற்று இருக்கு, ஜனநாயக கருத்துரிமை அவற்று இருக்கு. பட் கட்சி தலைமை என்பது கட்சி தலைமை தெளிவு 6 மாதம் கால அவகாசம் கொடுத்திருக்கு. நான் இப்ப என்ன நடவடிக்கை என்பது எடுத்தாக்க உடனே மறு பரிசீலனை என்பது தலைமை தான் முடிவெடுக்கும். நம்ம சந்திச்சு குறைகளை சொல்லணும். அதை விட்டுட்டு எதிர்வினையாற்றுறது என்பது கட்சி தலைமைக்கு ஒரு கேள்விக்குறியதான் அவர் உண்டாக்கி இருக்காரு. ஏன்னா அவர் தனித்தன்மையை செயல்படுறதுக்கான வழியை வந்து அவர் கடைசியா முடித்திருப்பாரு. அதுல வந்து இன்னொன்னு என்னன்னாக்க, நீங்க நடத்துற பூத்தியாஜன் மீட்டிங்கா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், அல்லது வெல்லும் ஜனநாயக மாநாடா இருக்கட்டும், அல்லது மது ஒழிப்பு மாநாடா இருக்கட்டும், எங்க கட்சி தொண்டர்கள், கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் பங்களிப்பால் இன்று வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்காங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர்த்துடைய சம்பளம், எங்க எம்பி 2 பேர், தலைவர் மற்றும் முனைவர் ரவிக்குமார் 2 பேர்த்துல 2 மாசம் சம்பளம் 10 லட்சம் கட்சி ரீதியாக தான் கொடுத்துருக்காங்க. தனி நபர்களா கட்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க.
இப்படிதான் ஒவ்வொரு பங்களிப்பிலும் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பங்களிக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் பங்களிக்கிறாங்க, கட்சியோட முன்னணி தலைவர்கள் நாங்கெல்லாம் ஆளுக்கு நிதி வந்து கட்சி நிதி கொடுக்குறோம். பேமெண்ட் தாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்றீங்க, இந்த நிறுவனம் விரிவடைஞ்சிச்சுனாக்க என்னாலதான் சொல்லுவீங்க. சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம் தானே இருக்கு. அப்ப உங்களோட உழைப்பு என்பது தலைமை அந்த உழைப்புக்கு தான் துணை பொதுச் செயலாளர் மரியாதை கொடுத்துருக்காரு. இந்த துணை பொதுச் செயலாளர் மரியாதை என்பது, அங்கீகாரம் என்பது, நாங்களாம் வந்து தலைவர் எது கொடுத்தது எங்களால் தொண்டனா இருந்தா போதும் நினைக்கிறோம். நாங்களாம் வாழ்நாள் பூரா அவருக்கு தொண்டனா இருந்தா வாழ்ந்தா போதும், தம்பியா இருந்தா போதும். பதவி என்பது நிரந்தரம் இல்லைங்க, தொண்டன் தான் நிரந்தரம். அதனாலதான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பல வந்து அப்ப திருமாவளவன் அவர்களுடைய முடிவையே கேள்வி எழுப்பும் விதத்துல இருக்கு. அதனால வந்து மீண்டும் விசிகாவுக்கு ஆதரவு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு எடுத்துக்கலாம். அதுதான் தலைவர் நேற்று முதலமைச்சர் சந்திச்சது, வெளில வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது கேட்ட கேள்விக்கு, நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்காரு. 6 மாதம் பிறகு பார்க்கலாம், 6 மாதம் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு வெளியே பதில் சொல்லிட்டாருங்களே. நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? தலைமை எடுக்கிற முடியும். தலைமை அணுகினால் யார் வேணா, அது எங்க தலைவர் பதிலும் எங்க 2 விஷயம் தான் தம்பி: அணுகுமுறை, செயல்பாடு, நாம் எடுக்கிற முடிவுகள். இது 3க்கும் முக்கியமா தேவை சகிப்புத்தன்மை. பொலிட்டிக்கல் முக்கியம் தேவை. இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியல் மட்டும் பேசல, அரசியலை தாண்டி அவருடைய கொள்கைகளை வந்து பேசியிருந்தாரு. தான் எப்படி கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்தேன், இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன்னா அதற்கு என்னென்ன கடினங்களை வந்து நான் சிறு வயதுல கடந்தேன் அப்படின்றதையும் பேசியிருந்தாரு இல்லையா? வெறும் அரசியல் பேசுறதுக்கான மேடையா மட்டும் ஆதவர்ஜுனா அதை பயன்படுத்திட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சந்திச்ச அந்த நெருக்கடி என்பது, தாயாருடைய இழப்பு என்பது எவ்வளவு பெரிய கடினம், வறுமை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நூல் வெளியீட்டு விழாவில் நூல் சம்பந்தப்பட்ட அந்த தொகுப்பாய்வு சம்பந்தப்பட்ட 50க்கும் மேற்பட்ட 45-50 கட்டுரைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். எங்கள் தலைவரிடம் தலையங்கம் கேட்டார்கள், அது அந்த அம்பேத்கரை பற்றி. அதற்கான கால நேரம் இல்லாதனால வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தாரு, வந்து ரெக்கார்ட் பண்ண அதை அப்படியே டைப் அடிச்சு செய்தி ஆக்கிட்டாங்க, அதை தொகுப்பாக்கிட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட செய்தி அவர் பேசியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். அதன் மூலம் அந்த கருத்துக்கள், அம்பேத்கர் கருத்துக்கள் அப்படிதான் மக்கள்கிட்ட பரப்பணும். மக்கள்கிட்ட அம்பேத்கர் என்ன செய்தார், அம்பேத்கர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார், இப்படிங்கிற செய்தியை மக்கள்கிட்ட அம்பேத்கர் கருத்துக்கள் தான் கொண்டு பரப்பு இருக்கிற செய்தி ஆக்கிக்கணுமே தவிர, அதை விடுத்து அவருடைய கஷ்டத்தை சொன்னது ஒரு புறம் நமக்கு வருத்தமா இருந்தாலும், அனைவருக்குமான நெருக்கடி. நான் சந்திக்காத நெருக்கடியா? இயக்கம் வந்த காலத்தில் 97 விசிகாவுக்கு நான் இணைந்த போது, 98 நான் முழுநேர அரசியல் பணிக்கு வருகின்ற போது என் கிராமத்தை என்னை ஒதுக்கி வைத்தார்கள். சோசியல் பாய்காட் என்ன ஒதுக்கி வைத்தார்கள். சமூகம், சொந்த பந்தம், இந்த தலித் கட்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நிகழ்வு காலத்துல நான் சந்திச்சிருக்கேன்ல. இன்னும் அதை விட கொடுமை, என் மகனுக்கு 25 வயது, மூத்த மகனுக்கு அம்பேத்கர் பேரு. அந்த பேர் வைத்ததுக்காக வந்து எங்க ஊர்ல இருந்து பால் பண்ணையில் பால் தர மாட்டாங்க, போய் காலனியில போய் பால் வாங்க, உங்க புருஷன் வந்து எஸ்சி கட்சியில் இருக்கான் எப்படின்னு எங்க மனைவி அவ்வளோ நெருக்கடியெல்லாம் சந்திச்சாங்க. என் பையன் இந்த சிறு வயசுல படிக்கிறப்ப அவ்வளவு பள்ளியில வந்து அவ்வளோ ஆசிரியர்கள் கையாண்ட விதம், அவ்வளவு நெருக்கடி சந்திச்சிருக்காரு பையன். எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்தில் கடந்துதான் வந்திருக்கோம், சந்திச்சுதான் வந்திருக்கோம். ஆக அப்படி எதிர்கொண்ட கிராமத்தில், என்னை ஒதுக்கி வைத்த கிராமத்தில் இன்று 4 முறை ஓட்டு போட்டு 3 முறை எங்கள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. என் கிராமமும் சேமன் தொகுதியில் தான் இருக்கு, குன்னம் சட்டமன்ற தொகுதி. அப்ப அது மாற்றம் வந்திருக்கா இல்லையா? நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை சரி என்பதனால்தான் மக்களுக்கு மாறி இருக்காங்க. அதை சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்ல. அந்த இறுக்கம் வந்து கலந்து இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப கடந்த தேர்தலில் அதிமுக விசிக கூடுதலா வாக்கு என் கிராமத்தில் வந்திருக்கு. அப்படி எல்லாருக்கும் நெருக்கடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும். உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்திருக்கும். தலைவர் கலைஞருக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆரை இழிவுபடுத்தாத மலையாளிகள் என்றெல்லாம் சொன்னார்கள். அம்மையார் ஜெயலலிதா இழிவுபடுத்தாத செய்தியா? எவ்வளவு கொடுமையெல்லாம் சந்தித்தார்கள். ஏன்னா இரும்பு மங்கை என்று சொன்னோமா இல்லையா? தலைவர் கலைஞர் அவ்வளவு இழிவுபொழிவா, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கம், குடும்பத்தை இழுத்து எவ்வளவு இழிவுபொழிவு படுத்தினார்கள். அது தாங்கி கொண்டு மக்கள் பணி செய்யலையா? எங்க தலைவர் இன்னமும் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறார். இன்னும் இழிவுபொழிவுக்கு அவமானங்கள், என்னவோ அவப்பழிகள், எந்த ஒரு ஆதாரமற்ற பழிச்சொல்கள் எதிர்கொண்டுதானே இருக்காங்க. அரசியல் என்றால் எரியாமல் இது அல்லாமல் குறையும், இல்லாமல் வலியும், எரியாமல் புகையும். இதுதான் அரசியல். அனைத்துக்குமானது சகிப்புத்தன்மையும் பொறுமையும், தலைமை உணர்ந்து
தலைவருடைய மனநிலை அறிந்து செயல்படுவன் தான் ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்ட நபர். இத அந்த மேடையிலேயே நடிகர் விஜயும் பங்கேற்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதாவது திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காட்டியும் அவருடைய மனசாட்சி இந்த நிகழ்ச்சி குறித்து தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல இப்ப வரக்கூடிய தகவல்கள் நம்ம பார்த்தா, இங்கிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்க ஆதவ் அர்ஜுனாவுடன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் தாவேகாவுக்கு போய் அந்த டிஜிட்டல் சம்பந்தமான வேலைகளை பார்க்க போறாங்க, 2026 தேர்தலுக்கு வேலை பார்க்க போறாங்க, இப்படின்ற தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இத விசிகா எப்படி பார்க்குது? தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பேசிய போது செய்தி நானும் பார்த்தேன், அதை லைவ்ல தான் பார்த்தேன். ஒரு மனசாட்சி இங்க இருக்குன்னு அவர் சொல்ல, இனி வருகின்ற நம்மோடு இருப்பார் அப்படின்னாரு. நம்மோடு இருப்பார், மனசாட்சி இங்க இருக்குன்னு சொன்னது தம்பி ஆதவர்னு சொன்னது. ஆனா விஜய் சொன்னது அடுத்து நம்மளோட தான் இருப்பான்னாரு. இப்ப என்ன அவர் எப்படி அடுத்த ஃபியூச்சர் அவரே எப்படி கொடுக்கிறாரு? எங்க கட்சி அவரோட இருக்குன்னு அவரே எப்படி முடிவு எடுக்கிறார்? அவரே ஏதோ ஒரு அஜெண்டாவோட அவங்க செயல்பட்டு இருக்காங்க, அஜெண்டாவோட தான் செயல்பட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இருக்கலாம், இருவரும் இருந்திருக்கலாம். எதுவுமே அவரு பிசினஸ் தானே பண்றாரு, அது தேர்தல் வியூகால தானே அவரு. எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? வியூகங்களுக்கு நம்ம விடை கண்டுபிடிக்க முடியுமா? இருக்காது என்ன நிச்சயம். எங்க கட்சி விசிகா அவரோட இருக்கும், அடுத்து நம்மளோட தான் இருப்பாரு அப்படின்னு அவர் எப்படி முடிவெடுக்கிறாரு? எனக்கு அது ஒரு நகைச்சுவை. என்னன்னாக்க, மருத்துவர் ராமதாஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்களே, தருமபுரி கலவரம் வந்தப்ப 81% என்னோட இருக்காங்கன்னு ஊரா தலித் விருப்ப அரசியல் பிரச்சாரம் பண்ணார்ல. அனைத்து சமுதாயம் அவர் பின்னாடி அது எப்படி அவர் முடிவு எடுத்தாரு? அதே போலதான் இவரும். அனைத்து சாதிக்கு அவர் பிரதிநிதி அடையாளப்படுறது தப்பு இல்ல. இது இதே போலதான் இவர் எங்க கட்சி அவரோட இருக்குன்னு அவரே முடிவு எடுக்கிறார். அதே நகைப்புக்குரியது தானே. அப்ப தாவேகாவையோ இல்ல விஜயோ கண்டு ஆதவ் அர்ஜுனா அங்க போயிருவாரு, விசிகாவில இருந்து சிலர் அவரோட பிரிந்து செஞ்சிருவாங்கன்ற எந்த விதமான ஐயமும் விசிகாவுக்கு இல்ல. எங்களுக்கு அதை பத்தி கவலை, யாரும் போக மாட்டாங்க. எங்க தொண்டர்கள், நான் முன்பே சொல்லிட்டேன், எங்கள் தலைவரை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள். எங்கள் தலைவர் தலைவரை இன்னும் கேட்டா ஓப்பனா வெளிப்படையா சொல்லணும்னா, நான் தொண்டர்களை உருவாக்கவில்லை, சமூக மாற்றத்துக்கு தலைவர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் மேடை சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்ப எந்த குறிப்பு இல்லாம உங்கள்கிட்ட பேசுவேன். எந்த சப்ஜெக்ட் விட்டாலும் எந்த தலைப்பு கொடுங்க, அனைத்து தலைப்புக்கும் தரவுகள் இருக்கு. நான் படிப்பறிவு கம்மி, எஜுகேஷன் கம்மி தான், லோ தான். ஆனா மக்கள் சந்திக்கிற அந்த மக்கள் உழைப்பு இருக்கு, மக்கள் பணி இருப்பாங்க, மக்களை படிச்சிருக்காங்க. நானு எங்க தலைவர் வழிகாட்டி மக்களை படிச்சிருக்கோம். அது என் கோர்வையா சொல்ல தெரியல, மக்கள் படிச்சிருக்கோம். எப்படி வேணா நாங்க எந்த பிரச்சனை கையாளுவது எங்களுக்கு திறமையை வளர்த்து கொடுத்திருக்காரு. எங்களுக்கு ஒரு பேராசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக, இன்னமும் எங்கள் கட்சியுடைய முன்னணி தலைவர்களே ஒரு மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ ஒரு ஆசிரியராக வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்கிறார் தலைவர் அவர்கள். ஆக இதுதான் தாவேகாவுடைய அவங்களுடைய நிலைப்பாடு. அதில் எங்கள் தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட கருத்து முரண்பாடு இல்லை. அவரு வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவரா எடுத்துக்கிட்டு நாங்க அவரோட அவரா முடிவெடுத்தது தான் நகைப்புக்குரியா இருக்குது. தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதுதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி.